வணக்கம். எப்படி Be இருக்கீங்க? perfect. எப்படி இருக்கீங்க? ஓ! ஹலோ, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பேன்ற ஒரு ஹோட்டல் வந்து என் ஹஸ்பண்ட் புக் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. சாட்டர்டே மார்னிங் என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு வந்து நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. என்னன்னு நானும் கேட்டேன். இல்லை நீ கிளம்பு, ஜஸ்ட் ஒரு 1 ஆர் 2 அவுட்ஃபிட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரெண்டோட கெஃபேக்கு தான் போகிறோம் அப்படின்னு. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து கெஃபே வச்சுருக்காங்க. நாங்கள் யூஸ்வலாக அங்கே போவோம். இப்போ கொஞ்ச நாளாக போகிறது இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சு. சரி அங்கே தான் கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக சொல்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கெஃபேக்கு போயிட்டு எதுக்கு நம்ம 2 அவுட்ஃபிட்ஸ் பேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கூட வந்து ஒர்க்கராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. அப்புறம் அவங்க ஒர்க் குவிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஓனாக வந்து ஒரு கெஃபே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அடிக்கடி இங்கே எப்போ வரோமோ ஒரு ஆளுக்கு ஒரு 2 காஃபி அந்த மாதிரி தான் வாங்கிட்டே போவோம். என் ஹஸ்பண்ட் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றனால ஃப்ரீக்வெண்ட்டாக என் ஹஸ்பண்ட் வருவாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து எப்பயாச்சும் தான் வருவோம். ஏன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கா எங்கள் வீட்டிலேருந்து. அதனால கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால யூஸ்வலாக நான் வரமாட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் விசிட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உல்சானில் வந்து நிறையா இந்த மாதிரி கெஃபேஸ் ஷாப்ஸ்லாம் வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், ஏன் இதெல்லாம் ஓப்பன் பண்ணாமல் பாலடைஞ்சு போய் இருக்கு அப்படின்னு நான் கேட்டப்ப என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, 20 இயர்ஸ் பேக் வந்து உல்சான் வந்து ரொம்ப ஒரு பணக்கார ஒரு இடமா இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து இந்த ஹொண்டை இண்டஸ்ட்ரியெல்லாம் முன்னாடி மாதிரியெல்லாம் கிடையாது. அதே மாதிரி உல்சான் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸே இல்லை, கம்ப்ளீட்டாக வந்து இண்டஸ்ட்ரியல் பிளேஸ் தானா. இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ இடங்கள்லாம் இங்கே இருக்காது. ரொம்ப மினிமமாக கம்மியான பிளேஸ் தான் இருக்கும். அப்புறமேட்டு தான் என் ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் இங்கே போயிட்டு இருக்கிறப்போ இந்த ஹோட்டலுக்கு போனோம். என்னடா இங்கே மேரேஜ்க்கு ஏதாச்சும் வந்திருக்கோமா, நான் கூட ஒழுங்காகவே ட்ரெஸ் பண்ணலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் சொன்னாங்க என் ஹஸ்பண்ட், இந்த மாதிரி நம்ம 1 டே வந்து இங்கே ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னாங்க. எதுக்கு நம்ம இங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, இல்லை நானும் வந்து ஒர்க்கு ஸ்டடீஸ்னே இருக்கேன், நீ வந்து வீட்டில் தனியாக இருக்க, பாவம் உனக்கும் போர் அடிக்கும், நீனும் எங்கேயுமே போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் தான் தெரிஞ்சு இது வந்து பீச் வியூவோட அந்த புக் பண்ணியிருக்காங்க போல். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா மேரேஜ் வெட்டிங் செரமனி நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டி ஹால் இருக்குது, கெஃபேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எல்லாமே இந்த ஹோட்டலில் இருக்குது. பார்க்கவே ரொம்ப லக்ஸரியான ஹோட்டலாக இருந்துச்சு. இது ஹோட்டல் நேம் பார்த்திங்கன்னா தண்ணி பேன்றாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு எஸ்பெஷலி இந்த நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது வந்து 11th ஃப்ளோரில் இருந்தோமா, அங்கேருந்து அந்த பீச் வியூ பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு சீரியஸாக இந்த இந்த ரூமில் பிடிச்சதே வந்து அந்த வியூ தான். செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஆனால் இது எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல. என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட்டுகிட்டே இருந்தேன், எவ்வளோ ஆச்சு சொல்லுன்னு. ஆனால் என் ஹஸ்பண்ட் சொல்லவே இல்லைங்க. ஸோ அதனால் எனக்கு ரேட் தெரியல. ஐ திங்க் அரௌண்ட் $200 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு மவுண்டன் பார்த்திங்கன்னா அது டூரிஸ்ட் வந்து நிறைய விசிட் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி போயிருக்கேன், பட் நான் அப்போ டைமில் வந்து வீடியோ எடுக்கலையா. நான் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வியூ எவ்வளோ நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறமேட்டு சில பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி உங்கள் வெட்டிங் ஃபோட்டோ காட்டுங்க, வெட்டிங் வீடியோ ஏன் நீங்கள் அப்லோட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட ஸ்டார்டிங்கே நாங்கள் லவ் பண்ணுற அந்த பிகினிங்லேயே நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி வெட்டிங் நம்ம பண்ணுறதா இருக்கிறப்போ வெட்டிங் செரமோனி எனக்கு வேணாம், நம்ம ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் பண்ணிக்கலாம், அதை தவிர்த்து இந்த வெட்டிங் செரமோனி இந்த மாதிரியெல்லாம் வேணாம், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சஸ் செலவாகுமா, என்கிட்டயும் அவ்வளோ மணி இல்லை. என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நானே ஃபுல்லாக எல்லா சேவிங்ஸும் பார்த்துக்கிறேன், எல்லா செலவும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், இல்லை வேண்டாம், எனக்கு வெட்டிங் செரமோனி வேண்டாம் அப்படின்னேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தோணுச்சா, ஒரு வேளை என் ஹஸ்பண்ட்க்கு அந்த ஆசை இருக்கும்ல, வெட்டிங் பண்ணணும், செரமோனியெல்லாம் பெருசாக பண்ணணும் ஆசை இருக்கும்ல. அப்புறம் நான் கேட்டேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம், இல்லைனா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எனக்குமே இந்த வெட்டிங் செரமோனிலலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து இந்த வெட்டிங் செரமோனின்றது வந்து ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களா. நான் அப்புறம் சொன்னேன், எனக்கெலாம் அந்த ட்ரீம்லாம் இல்லை, எனக்கு ஓகே நம்ம அந்த டே வந்து ஸ்பெஷலாக இருக்கணும் ஓகே, பட் அதுக்காக நம்ம அவ்வளோ காசு இதெல்லாம் செலவு பண்ணணுமா, ஆக்சுவலாக பண்ணுறவங்க பண்ணலாம், அது தப்பு இல்லை, பட் ஆனால் என்கிட்ட வந்து அவ்வளோ சேவிங்ஸ் இல்லையா, எனக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இதுக்கே வந்து எனக்கு நிறைய காசு தேவைப்பட்டுச்சு, என்னோடய சேவிங்ஸ் பாதி போயிடுச்சு. அது இல்லாமல் எங்கள் அம்மாவெல்லாம் எங்கள் வீட்டு சைடை வந்து நான் ப்ரெஷர் பண்ணக்கூடாது,
அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு நான் இருந்தேன். அதனால் ஸ்டார்டிங்கே என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டேன், நம்ம வந்து ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் ஃபோட்டோ ஷூட் மட்டும் நல்லா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க சேவிங்ஸ்லாம் வச்சு தான் ஒரு லோன் போட்டு ஒரு வீடு எங்களுக்காக நாங்கள் லவ் பண்ண ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஓகே அப்போ நம்ம வெட்டிங் செரமோனி பண்ணுறதுலனா நம்ம வந்து வீடு வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் லோன்லாம் போட்டு வீடெல்லாம் வாங்கினாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து அப்போவே வந்து ஒரு ஃபுல் மைண்டடாக இருந்தாங்க. ஸ்டார்டிங் நாங்கள் லவ் பண்ண அந்த ஸ்டார்டிங்லேயே ஃபிக்ஸ்டாக இருந்தாங்க. ஓகே இது மேரேஜ் தான் அப்படின்ற ஒரு ஸ்டார்டிங்கில் அவ்வளோவா எல்லோரும் யோசிப்பாங்களே, ஸ்டார்டிங்லேயே மேரேஜை பற்றி பேச மாட்டாங்களே. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து மேரேஜை பற்றி மட்டும்தான் பேசினாங்க. நம்ம இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே மேரேஜை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதிகமாக. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த கார்ட்ஸ் வந்து அந்த கொரியாவில் வந்து ஏதோ ஃபேமஸான ஒரு கேம் சொன்னாங்க. அது நான் ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். அந்த கேம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பசிக்குது அப்படின்னு சாப்பிட வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பொஃபே மாதிரி நம்ம மோஸ்ட்டாக அந்த வெஜ்ஜீஸ்லாம் நம்ம தனியாக எடுத்துகிட்டு அங்கே சூப் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்பைஸியாக எந்த லெவல்ஸ் எந்த டைப்ஸ் சூப்பு வேணும் அப்படின்னு ஆரம்பத்திலே கேட்பாங்க. நம்ம வந்து டேபிள் புக் பண்ணிட்டு தான் இங்கே வரணும். அந்த புக் பண்ண உடனே நாங்கள் உள்ளே வந்தோடனே சூப்போட டைப் கேட்டாங்க. அந்த டைப் கேட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் போயிட்டு வெஜ்ஜீஸ்லாம் கலெக்ட் பண்ணோம். அங்கே வச்சுருப்பாங்க தனித்தனியாக, அதெல்லாம் நம்ம எடுத்து அந்த சூப் வந்து பாயில் ஆகுமா அப்போ வந்து இந்த வெஜ்ஜீஸை போட்டு அப்படியே சாப்பிடணும். நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு இந்த வெஜ்ஜி சூப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதில் வந்து மீட்டும் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நான் என் ஹஸ்பண்ட் மீட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் எடுத்து போட்டு எனக்கு தேவையானதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே சிக்கன் விங்ஸ்லாம் வச்சுருந்தாங்களா, நம்மளுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு இந்த சூப்புமே நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் கூட பீச் வியூ தாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட் நம்ம புக் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது கூட என் ஹஸ்பண்ட் வந்து ஆரம்பத்துலேயே புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே வியூவை பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து நார்மலாக பஃபேஸில் என்னென்ன வச்சுருப்பாங்க அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் மோரோவர் இங்கே கொரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் லக்ஸரியான திங் மாதிரிங்க. ஏன்னா எல்லாமே ஒரு மாம்பழமே ஒரு 500 600 கிட்ட வருதுங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் வெஜ்ஜீஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸ்கின் கேரை கம்பேர் பண்ணுறப்ப ஃப்ரூட்ஸ்லாம் தான் ரொம்ப அதிகமான விலையாக இருக்குங்க. ஸ்கின் கேரும் காஸ்ட்லி தான், ரொம்ப சீப்புன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் கம்பேர் டு ஸ்கின் கேர் வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் தான் அதிகமாக இருக்குது. அதனால் இங்கே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா சின்ஸ் இட் இஸ் சம்மர் சீசன், மேங்கோ சீசன்ற மாதிரி ஃபுல்லாகவே மேங்கோ தீமாக போட்டிருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் மேங்கோஸ் நிறையா வச்சுருந்தாங்க. மேங்கோ கேக், மேங்கோஸ் தனியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு டெசர்ட்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து பீச்சுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா மெயினாக அங்கே போனதே பீச் பார்க்கணுன்ற ஒரு இதுக்காக தான். அப்புறம் பார்த்திங்கன்னா பீச் போயிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சுற்றி பார்த்து விளையாண்டுட்டு தண்ணியில் நம்ம ஊர் மாதிரி அலையெல்லாம் இங்கே பெருசாலாம் வரலைங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே வரலையா இல்லை எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குமான்னு தெரில. ரொம்ப மைல்டாக அப்படியே கொஞ்சமாக அலை வந்துட்டு அப்படியே கொஞ்சமாக போயிடுது. ரொம்ப பெரிய அலையெல்லாம் நம்ம மெரினா பீச்லலாம் வரும்ல அந்த மாதிரி பெரிய அலையெல்லாம் இல்லைங்க. குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா உள்ள வரைக்கும்லாம் போய் விளையாடுறாங்க. நைட் கூட பார்த்திங்கன்னா நிறையா பேர் அங்கே டென்ட்டெல்லாம் போட்டு ஃபேமிலியாக அதுக்கப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து விளையாண்டுட்டு இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் மேலே ஹோட்டல்லேருந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஓகே, இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.